மாணவ செல்வங்கள் அனைவரும் எழுந்து நின்று கரவோசி எழுப்பி அருள் தந்தையர்களை அன்புடன் வரவேற்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இறைவணக்கம். அவனின்றி அணுவும் அசையாது எல்லா வல்ல இறைவனின் துணையை நாடி இறைவனை புகழ்ந்து பாட வாய்ப்பாட்டு இசை மாணவ மாணவர்களை அன்புடன் அழைக்கிறேன். காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். எந்த நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாழுதே, எந்த உணவோடு போராடுதே. நீ உணவோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதே உயிரே நீ வாவா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவன் ஏங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. இறைவணக்கம் பாடிய வாய்ப்பாட்டு இசைக்குழுவினருக்கு நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை வழங்குவதற்காக சதங்க அகாடமியின் செல்வி ரோஸ்மி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்ற சதங்கை அகாடமியின் 37ஆம் ஆண்டு கோடைக்கால பயிற்சி முகாம் நிறைவு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள இவ்விழாவின் தலைவர், தமிழ்நாடு பொதுநிலையினர் பணிக்குழுவின் செயலர் அருள் தந்தை மரிய மைக்கேல் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். விழாவின் தலைவர் அவர்களை சதங்கை அகாடமியின் இயக்குனர் அவர்கள் கௌரவித்து சிறப்பிப்பார். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள புனித பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமையாசிரியர் அருள் தந்தை மரிய அருள் செல்வம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். தந்தை அவர்களுக்கு சதங்கை அகாடமியின் இயக்குனர் அவர்கள்
கௌரவித்து சிறப்பிப்பார். சதங்கை அகாடமியின் இயக்குனர் தந்தை அலெக்ஸ் ஞானராஜ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். சதங்கை அகாடமியில் 1 மாதங்களாக உடனிருந்து பயிற்சி அளித்த எங்கள் சகோதரர்கள் எலியாஸ் மற்றும் சாம்பிள் பிரைட் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிறந்த வழிகாட்டியான ஆசிரியர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இவ்விழாவில் திரைமறைவிலிருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கும் சதங்கையின் பணியாளர்களாகிய அன்பு அண்ணன்மார்களை அன்புடன் வரவேற்கிறோம். மாணவர்களை ஊக்குவித்து பயிற்சி வகுப்பிற்கு அனுப்பி வைத்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வரவேற்கிறோம். சதங்கை அகாடமியின் வரலாற்றில் இடம்பெறும் கலைஞர்கள் மற்றும் இவ்விழாவில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் கதாநாயகர்கள் கதாநாயகிகளாகிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டும் ஒருமுறையாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிய செல்வி ரோஸ்மி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வரவேற்பு நடனம். வார்த்தையின் மூலம் வரவேற்று விட்டோம், நடனத்தின் மூலம் இறைவனையும் இங்கு உள்ள அனைவரையும் வரவேற்க திருமதி ஹெலன் ஆசிரியர் அவர்களின் நடன குழுவினர் வரவேற்கிறோம். வரவேற்புரை நடனமாடிய மாணவ மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் என்ற பாடலை கீபோர்டு கருவியின் மூலம் இசைக்க திரு மரிய ஜோசப் ஆசிரியர் அவர்களின் மாணவ மாணவிகளை அன்புடன் அழைக்கிறேன். கீபோர்டு இசைத்த மாணவ மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக வாய்ப்பாட்டு. அழகே அழகே எல்லாம் அழகே என்று வர்ணித்து பாட வருகின்றார்கள் திருமதி மஞ்சுளா ஆசிரியர் அவர்களின் மாணவ மணிகள். அழகாக பாடிய மாணவ மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குதல். ஊக்கப்படுத்துவது மனிதனுக்கு தேவையான ஒன்று. அதிலும் குறிப்பாக வளரும் குழந்தைகளை ஊக்கப்படுத்துவது அவர்களின் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருக்கும். நமது குழந்தைகளை ஊக்கப்படுத்த வாழ்த்துரை வழங்க வருகின்றார்கள் பிரீட்டோ பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் தந்தை மரிய அருள் செல்வம் அவர்கள். மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய சதங்கை கலை தொடர்பகம் நிகழ்த்தக்கூடிய 37வது கோடைக்கால பயிற்சி முகாமினுடைய நிறைவு விழா இன்று. இந்த நிகழ்வினை மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக அத்துணை மாணாக்கர்களுக்கும் பயிற்சியை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமையை கண்டுணர்ந்து அந்த திறமையில் ஒரு அடி எடுத்து வைக்க அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த விழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சதங்கை கலை தொடர்பக இயக்குனர் தந்தை அலெக்ஸ் ஞானராஜ் அவர்கள் ஏற்கனவே இந்த கலை தொடர்பகத்தில் இயக்குனராக இருந்து பல்வேறு மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவருடைய திறமைகளை கண்டுணர்ந்து தற்போது தமிழ்நாடு கமிஷன் லைட்டி கமிஷனுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய முன்னாள் சதங்கை கலை தொடர்பு இயக்குனர் அருட்பணி மரிய மைக்கேல் அவர்கள் இருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் அவருடைய திறமைகளை கண்டுணர்ந்து அதில் வளர உதவி செய்யக்கூடிய அத்துணை பயிற்சி ஆசிரியர்கள் மாணவர்களில் கோடை காலத்தில் ஏதோ அவங்களுடைய நோக்கத்திற்கு விடாமல் தொடுதிரையில் செல்ஃபோனில்
மூழ்கி கிடக்காமல் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமையை அறிந்து உணர்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பெற்றோர்களை இன்றைய நாளில் சிறப்பாக இந்த பயிற்சியை நிறைவு செய்து தங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை கண்டுணர்ந்திருக்கக்கூடிய அத்துணை மாணாக்கர்கள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜார்ஜ் பெர்னார்ட் சாரிங்கர் ஒரு சொல்லுவார், ஒவ்வொரு மனிதனும் மாற்றங்களால் உயர்வடைவது கிடையாது, வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவதன் வழியாக அவர்கள் வாழ்வில் மேன்மை அடைகிறார்கள் என்று சொல்லி. உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? ஒரு குயவன் ஒருவன் இருந்தானா. அந்த குயவனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் மட்பாண்டங்கள் செய்வது, மண்பானை செய்வது. அவ்வாறு ஒரு மட்பாண்டத்தை உருவாக்கி அவனுடைய அறிவுக்கு ஏற்றாது போல அந்த மட்பானையை உருவாக்கி அவன் என்ன நினச்சிருந்தான், இந்த பானை எதுக்கு பயன்படுத்தலாம்? தண்ணி ஊற்றுறதுக்கு பயன்படுத்தலாம், ஒன்று இல்லை அரிசி கொட்டுறதுக்கு பயன்படுத்தலாம், இல்லை மோர் ஊற்றி வைக்க பயன்படுத்தலாம், இப்படி எதற்காவது பயன்படுத்தலாம்னு சொல்லி அந்த மட்பானையை செய்து வைத்தான். அந்த மட்பானையை 50 ரூபாய்க்கு வாங்கி ஒரு சாதாரண ஒரு ஓவியர் அதை வாங்கிட்டு போனாராம். அவருக்கு தெரிந்த வர்ணங்களை தீட்டி அந்த வர்ணங்கள் தீட்டி அதை ஒரு இடத்துல வச்சு அவர் அதை 200 ரூபாய்க்கு விற்றாராம். அதை இன்னொரு ஓவியர் அதை வாங்கி தன்னுடைய திறமையை கொண்டு நிறைய வர்ணங்களை பூசி பெயிண்ட் அடித்து அதை ஒரு மேன்மை மிக்க ஒரு மண்பானையாக உருவாக்கி அதை 1000 ரூபாய்க்கு அதை விற்றாராம். ஆக இதிலிருந்து என்ன தருகிறேன் என்று சொன்னால், ஒரு சாதாரண ஒரு பானை அதனுடைய மேன்மை கூடுகிற போது, அழகு கூடுகிற போது, வர்ணம் பூசப்படுகிற போது அதனுடைய தன்மை என்பது மாறுபடுகிறது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் உங்களுடைய திறமையை கண்டு உணர்வதற்கு இது ஒரு நல்ல தளம். வெறும் மாணவர்களாக இல்லாமல் தங்களை ஒரு பாட்டு பாடுகிறது குரல் வளத்தை வளர்த்து நன்கு பாடல் பாடக்கூடிய ஒரு கலைகளை கொண்ட ஒரு நபராகவோ, அல்ல கீபோர்டு வாசிக்கக்கூடிய ஒரு நபராகவோ, நடன கலைகளை கொற்ற நல்ல நடன கலைஞர்களாகவோ, அல்லது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அதில் வளரும்போது நாம் நம்முடைய மாற்றத்தை உணர்வுகிறோம். ஒன்று சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 பிறப்பு இருக்குது. எத்தனை பிறப்பு இருக்குது? 2 வகையான பிறப்பு இருக்குது. ஒன்று இந்த உலகில் தன்னுடைய பெற்றோர் வழியாக பிறப்பது. 2வது பிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எப்பொழுது நீ உன்னை அறிந்து கொள்கிறாயோ அதுதான் ஒரு மனிதனுடைய 2வது பிறப்பு. த டே யூ ஐடென்டிஃபை ஹூ யூ ஆர். ஆக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் யார் என்று அறிந்திருப்பார்கள். ஆக இது முதல் பயிற்சி. இது தொடர்ந்து ஒரே நிலையில் அவர்கள் தங்களை பயிற்சிப்படுத்துகிற போது நல்ல கலைஞர்களாக இவர்கள் உருவாக முடியும். ஆக இந்த நாளிலே மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக இந்த கோடைகால பயிற்சி முகாமில் பங்கெடுத்து தங்களை ஒருபடி உயர்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தக்கூடிய நல்ல கலைஞர்களாக உருவார். இவர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கு என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியோடு தொடர்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்களாக உங்களுடைய வாழ்வில் உயர என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தந்தை அவர்கள் சிறிய கதையின் மூலம் அழகாக வாழ்த்துரை வழங்கிய தந்தை அவர்களுக்கு மிக நன்றி. அடுத்ததாக கீபோர்டு இசைத்தல் ராஜராஜ சோழன் மற்றும் புத்தம்புது காலை இந்த பாடல்களை இசையின் மூலம் விருந்து படைக்க வருகின்றார்கள். திரு ராஜா ஆசிரியர் அவர்களின் மாணவ மணிகளை அன்புடன் அழைக்கிறோம். அழகாக கீபோர்டில் வாசித்த மாணவ மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக வேக கணிதம் கணித இலக்கணத்திற்கு சான்றாய் திகழ்ந்த ராமானுஜம் ஆயா அவர்களை பெற்றெடுத்த நாடு நம் நாடு. கணிதத்தையும் வேகமாக கணக்கிட முடியும் என்று நிரூபித்து காட்ட
கிட்ஸ் கேரியர் அகாடமியை சார்ந்த திருமதி மாதவி ஆசிரியர் அவர்களின் மாணவ மணிகள் அன்புடன் அழைக்கிறோம். இப்போ வந்துட்டு டிவிஷன் சம்மை மல்டிப்ளிகேஷனால் மல்டிப்ளை பண்ணுறாங்க. டிவிஷன்னா நம்ம டிவிஷன் மட்டும்தான் பண்ணுவோம். ஆனால் மல்டிப்ளை பண்ணியும் ஆன்சர் கண்டுபிடிக்கலான்றது தான் இப்போ அந்த பொண்ணு பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. சரி, அது போட்டு முடிச்சுட்டு அவள் எப்படி பண்ணான்றதையும் சொல்லுவாப்புல. அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த 21 நாட்களில் இவர்கள் இந்த மேக்ஸை நல்லபடியாக கற்றுக்கொண்டு நம்மளுக்கு மூலம் செய்து காட்டியுள்ளார்கள். அடுத்ததாக தலைவர் உரை. அன்பை பொழிவதில் மழையாய், அக்கறை காட்டுவதில் ஆசிரியராய், அதிகாரம் செலுத்துவதில் அரசனாய், உறவுகளை வளர்ப்பதில் விருட்சமாய், வளைந்து கொடுப்பதில் வானவில்லாய், குணமாய் இருப்பதில் குன்றாய், பொறுப்பாய் இருப்பதில் தலைவனாய், தன் மக்கள் சிறப்புடன் வாழ கற்றுத்தருவதில் வீரனாய், வள்ளலாய், நல்ல குருவாய் திகழ்பவர் நமது இன்றைய நிகழ்வின் தலைவர் அருள்பணி தந்தை மரிய மைக்கேல் அவர்கள். இவர் நமக்கு புதியவர் அல்ல. நமது சதங்கை அகாடமியை கடந்த 4 ஆண்டுகள் சிறப்புடன் வழிநடத்தியவர். தற்போது தமிழ்நாடு பொதுநிலையினர் பணிக்குழு செயலராக இருந்து பொதுநிலையினரை உருவாக்கல் பணிகளை செய்து வருகின்றார். தந்தை அவர்கள் நல்ல பாடகர், இசை மீட்பவர். அன்பு தந்தை அவர்களை தலைமை உரையை ஆற்றி நமது குழந்தைகளை உற்சாகப்படுத்த அன்புடன் அழைக்கிறோம். கலைவழி இறைமொழி என்ற இலக்கோடு ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக பயணிப்பது நம்முடைய சதங்கை கலை தொடர்பு மையம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கலை தொடர்பு மையத்தினுடைய இந்நாள் இயக்குனர் அன்பு நண்பர் அலெக்ஸ் அவர்களே, ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி அடுத்த மாதத்திலிருந்து மதுரை மாநகரினுடைய வரலாற்று சிறப்புமிக்க பிரிட்டோ பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்பு நண்பர் அருள் செல்வம் அவர்களே, பிரைட் அன்பு தம்பி பிரைட் வந்து ஒரு காலத்தில் உங்களை போல எங்கள் சதங்கையில் கோடை கால பயிற்சிக்கு வந்தவர். இந்த ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார். அன்பு தம்பி எலியாஸ் குரு மாணவராக மதுரை உயர்மறை மாவட்டத்துக்கு படித்து கொண்டிருக்கிறார். இந்த சதங்கை கலைத்துறை மையத்தில் அர்ப்பணத்தோடு பணியாற்றக்கூடிய அன்பு ஆசிரியர்களே, பணியாளர்களே, இந்த கோடை காலத்தில் தம்முடைய பிள்ளைகள் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த விடுமுறையை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சதங்கையின் மீது நம்பிக்கை வைத்து அனுப்பி வைத்து இன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய திறமையை காட்டக்கூடியதை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சத்தத்தை காணா? வெரி குட். ஒரு சில பெற்றோர்கள் ஏற்கனவே இருந்த பெற்றோர்களை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த குழந்தைகளே, நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேச போகிறேன், கவனமாக கேளுங்க. 2 நபரை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒன்று யோகஸ்ரீ. ஹூ இஸ் யோகஸ்ரீ? யோகஸ்ரீ யார்? யோகஸ்ரீ யார்? சரிகம பதனிச நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? பெற்றோர்கள் குட்டீஸ் எல்லாம் பார்த்தது கிடையாதா? ஜீ தமிழ் தொலைக்காட்சி பார்க்க மாட்டீங்களா? கட்டாயம் இனிமேல் பார்க்கணும் நீங்கள், சரிங்களா? கரூர் மாவட்டத்தில் ஒரு சிறிய ஒரு குட்டி கிராமத்தில் பிறந்து அவங்க அப்பா வந்து டைல்ஸ் ஒற்ற வேலை செய்யக்கூடியவர். அவருடைய மகளாக பிறந்தவர் தான் யோகஸ்ரீ. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் அறிந்த ஒரு நபர் யோகஸ்ரீ. சுசீலாவோட வாய்ஸ் அப்படியே பாடக்கூடிய அந்த பெண்மணி. நீங்கள் வீட்டுக்கு போன பின்னாடி உங்கள் செல்ஃபோன் எடுத்து சும்மா கூகுளில் யோகஸ்ரீ யூடியூப்பில் போய் பாருங்கள். மிக அருமையாக பாடி இன்றைக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மகளுக்கு நான் அப்பாவாக இருக்கிறதில்லை, எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு இன்றைக்கு அவள்
வானளவு உயர்ந்திருக்கிறார். அவரை அறியாத பாடகர்கள் கிடையாது, இசையமைப்பாளர்கள் கிடையாது. இன்னும் ஒரு 5 ஆண்டில் தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடகியாக பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பவர் தான் யோகஸ்ரீ. அடுத்ததாக சுகந்தி ரவீந்திரன் ஒரு சில ஆசிரியர்கள் தெரியலாம், பழைய பெற்றோர்கள் தெரியலாம். சதங்கையில் 1980களில் திருப்பரங்குன்ற பகுதியிலிருந்து இங்கே வந்து படித்த ஒரு மாணவி சுகந்தி ரவீந்திரநாத். அவங்க பரதநாட்டியம் கற்றவர்கள். அப்போ ஃபீஸ் வந்து 200 ரூபா ஃபீஸ். அந்த ஃபீஸ் கூட அவங்களால கட்ட முடியாமல் அப்போ இருந்த டைரக்டர் ஃபாதர் அருள் ஹெல்ப் பண்ணி படித்தவங்க. இன்றைக்கு பிள்ளைங்களாம் கவனிங்க, இன்றைக்கு ஜெர்மனி நாட்டில் 3 இடத்துல பரதநாட்டிய பள்ளி வச்சு நடத்துகிறாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும். சுகந்தி ரவீந்திரநாத் நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து எந்த மினிஸ்டர் ஜெர்மனி போனாலும் அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருப்பவர் தான் இந்த சுகந்தி ரவீந்திரநாத் என்கிற ஒரு பெண், நம்முடைய மதுரையை சார்ந்தவர்கள். அவங்க எந்த நிகழ்ச்சி ஏறினாலும் சதங்கையினுடைய பெயரை சொல்லித்தான் அவங்க நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க. இந்த யோகஸ்ரீ சுகந்தி இவர்களை நான் எதற்காக சொன்னேன் என்றால், ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? உங்கள் ஸ்கூலில் உங்களை சுற்றி ஒரு 10 பேர் எப்பயும் இருக்க விரும்புகிறீங்களா? யாரார் இருக்க விரும்புகிறா? உங்கள் ஸ்கூலில் எப்பயுமே உங்களை சுற்றி ஒரு 10 பேர் இருக்கணும். அது மாதிரி கல்லூரி போனாலும் உங்களை சுற்றி ஒரு பெரிய கேங் இருக்கணும். அதுக்கு ஒரு சீக்ரெட் என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு துறையில் கல்வியை தவிர, அது டான்ஸாக இருக்கலாம், இசைக்கருவி மீட்டுவதாக இருக்கலாம், ட்ரம்ஸ் வாசிக்கிறதா இருக்கலாம், பரதநாட்டியமாக இருக்கலாம், அல்லது சிலம்பமாக இருக்கலாம், கராத்தேவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் நல்ல திறமைசாலியாக இருக்கிற பொழுது யூ வில் பி நோன் பை எவ்ரி ஒன். அந்த கேம்பஸில் இப்போ அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பையன் கணேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் நல்லா கீபோர்டு வாசிக்கிறான்னா அவன் எல்லா ப்ரோக்ராமும் ஸ்டேஜில் இருப்பான். நல்ல டான்ஸ் ஆரான்னு சொன்னால் எல்லா ப்ரோக்ராமும் ஸ்டேஜில் இருப்பான். ஸோ அன்பார்ந்த குழந்தைகளே, ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் உங்களுடைய படிப்பை கடந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அதுதான் சதங்கையினுடைய நோக்கம். இந்த மதுரை மாநகரில் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சதங்கை உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி சதங்கையில் படித்தவர்கள், பணியாற்றியவர்கள் திரைப்படத்துறையில் பல நிலைகளில் முன்னேறி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சதங்கை தான் இந்த பகுதியிலே ஒரே ஒரு பில்டிங்காக இருந்தது. இன்றைக்கு இது மிகப்பெரிய இந்த ஏரியாவே ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. எனவே இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி, தயவு செய்து உங்களுடைய படிப்பை கடந்து ஏதாவது ஒரு துறையில், அது டான்ஸாக இருக்கலாம், இசைக்கருவி மீட்டுவதாக இருக்கலாம், அல்லது விளையாட்டாக இருக்கலாம், எதுலையாவது நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற பொழுது உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. இது உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு உதவியாக இருக்கும், உங்களுடைய லைஃப் இன்னும் பிரைட்டாக இருப்பதுக்கு உதவியாக இருக்கும். எனவே இந்த ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த படிக்கக்கூடிய வயதிலேயே நீங்கள் ஏதாவது ஒரு துறையை தேர்வு செய்து அதில் நீங்கள் புலமை பெற்று நீங்கள் வாழ்வில் உயர உங்களை வாழ்த்துகிறோம். இந்த சதங்கை தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை உருவாக்க ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற பயிற்சி நடத்தி கொண்டு இருக்கிறது. இது 1 மாத பயிற்சி தான். ஆண்டு முழுவதுமே இங்கு பயிற்சி இருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. எனவே அந்த பயிற்சியில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஏதோ ஒரு மாதம், நிறைய பேரண்ட்ஸ் எதுக்கு அனுப்பியிருக்கலாம், நீங்கள் வீட்டில் தொந்தரவு தாங்க முடியலப்பா 1 மாதம் போகணுன்னு அனுப்பியிருக்கலாம், சரிங்களா? அப்படி இருந்தால் கூட இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, உங்கள் பிள்ளைக்குரிய திறமையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து நீங்கள் இங்கே திருப்பி சேர்த்து விடுங்க. அந்த குழந்தை எதில் ஆர்வமாக இருக்கிறதோ அதை கற்றுக்கொள்ளட்டும். எதிர்காலத்தில் அந்த குழந்தை சிறப்பாக வளர்ச்சியடைய நான் வாழ்த்துகிறேன். உங்களில் நிறைய யோகஸ்ரீ உருவாகணும், அதுதான் சதங்கையினுடைய நோக்கம், சரிங்களா? அந்த சுகந்தி போல இன்றைக்கு மதுரையில் பிறந்து இன்றைக்கு ஜெர்மனி நாட்டில் அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. 3 இடத்துல ஸ்கூல் வச்சுருக்காங்க. அவங்க பிள்ளைங்க, அவங்க வீட்டுக்கார் எல்லாமே இந்த மியூசிக் தான், இந்த பரதநாட்டியம், வீணை, இது போன்ற இசைக்கருவி சொல்லிக் கொடுக்கக்கூடிய, நடனம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் 3 இடத்துல வச்சுருக்கிறாங்க. அதுபோல் நீங்களும் உருவாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இந்த கோடை பயிற்சியை மிக அருமையாக திட்டமிட்டு கடந்த 1 மாதமாக உங்களோடு பயணித்து உங்களை உருவாக்கியிருக்கிற அன்பு நண்பர் தந்தை அலெக்ஸ் அவர்களுக்கும், இன்னும் அவரோடு இணைந்து
பணியாற்றிய அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்குமே, பணியாளர்கள் எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் சிறப்பாக வளர வேண்டும், வாழ்வு உயர வேண்டும் என்று எல்லாமல் இறைவனை வேண்டி உங்களை வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி. அருமையான தலைமை உரையாற்றிய தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ட்ரம்ஸ் இசைத்தல். தாரை தப்பட்டை எல்லாம் கிழித்து தொங்க வேண்டாமா என்ற மொழிக்கேற்ப அது நம்மிடம் இல்லை. இருந்தாலும் நம்மிடம் இருப்பது ட்ரம்ஸ் இசையின் மூலம் தங்களது திறமைகளை வெளிக்காட்ட உயர் திரு ஆண்ட்ரூ ஆசிரியர் அவர்களின் மாணவ மணிகள் இதோ உங்கள் முன்னால். அருமையான வாசிப்பு, ஒவ்வொரு மாணவர்களும் அழகாக வாசித்தார்கள். அடுத்ததாக வெஸ்டர்ன் டான்ஸ். துள்ளல் இசையின் மூலம் நம்முடைய மனதையும் துள்ள வைக்க வருகின்றார்கள் மேற்கத்திய நடன ஆசிரியர் திரு அசோக் குமார் மற்றும் செல்வன் ஜான் அவர்களின் மாணவர்கள். அருமையாக மேற்கத்திய நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிலம்பம் கராத்தே. சிலம்பம் தமிழ்நாட்டில் தோன்றியது. இது சங்க காலத்திலிருந்தே பயன்பட்டு வருகிறது. சிலம்பம் பயிற்சியில் சிலம்பு எனப்படும் நீண்ட கம்பை பயன்படுத்துகின்றார்கள். சிலம்பம் கராத்தே கலையை தங்கள் முன்னால் செய்து காட்ட ஆசிரியர் திரு ராஜா மற்றும் செல்வன் சின்னசாமி ஆகியோரின் மாணவ மணிகளை அன்புடன் அழைக்கிறோம். One, two, three, four, five. Ready position. Ready, 1, 2, attack. Push. அப்படியே push. அருமையாக கம்புகளை சுழற்றி காட்டிய மாணவர்களுக்கும் அதுபோன்று எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சில அடவுகளை நம்மளுக்கு முன்னால் செய்து காட்டிய மாணவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக சான்றிதழ் வழங்குதல். இப்போது நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. இந்நிகழ்வினை ஒருங்கிணைக்க அருள் தந்தை அலெக்ஸ் ஞானராஜ் சதங்க அகாடமியின் இயக்குனர் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பிற்குரிய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, இதுவரை நம்முடைய குழந்தைகளுடைய திறமைகளை கண்டுகளித்தோம். இது இப்பொழுதுதான் இவர்களுக்குள்ளாக முதல் பயிற்சியாக இருக்கிறது. இந்த 20 நாளுக்குள்ள நம் குழந்தைகளுடைய தனித்திறமைகளை தொடங்கி இருக்கிறோம், ஒரு ஆர்வத்தை காட்டி இருக்கிறோம். இதில் இவர்கள் இன்னும் ஆழமாக வளர வேண்டும் என்றால் தொடர் பயிற்சி. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்லுவார்கள். தொடர் பயிற்சியின் வழியாக மட்டுமே நமக்குள்ள தனித்திறமைகளை வளர்த்தெடுக்க முடியும். ஆகவே வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் இவர்களுக்கு இந்த பயிற்சியில் ஊக்கப்படுத்த தொடர்ந்து பெற்றோராகிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலே இந்த குழந்தைகளை பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். கோடைகால விடுமுறையில் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. இந்த விடுமுறையில் சுற்றுலா சென்று கழித்து வரலாம் என்கிற எண்ணமெல்லாம் இருந்திருக்கலாம். இருந்தாலும் தங்களுக்கு தெரிந்த இந்த ஒரு கலையினை பயனுள்ள விதத்திலே நம்முடைய குழந்தைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தியாக உள்ளத்தோடு கடந்த 21 நாட்களும் இந்த மே மாத விடுமுறையை இந்த ஆசிரிய பெருமக்கள் இந்த குழந்தைகளுக்காக பயனுள்ள விதத்திலே செலவழித்திருக்கிறார்கள். ஆகவே குழந்தைகளுக்கான சான்றிதழை வழங்கக்கூடிய இந்த நேரத்திலே அனைத்து துறையின் ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய விழாவின் தலைவர் சதங்கையின் முன்னாள் இயக்குனரும் தற்பொழுதைய தமிழக பொதுநிலையினர் பணிக்குழுவின் செயலர் அருட்தந்தை மரியமைக்கேல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஆசிரியருக்கான நினைவு பரிசை வழங்குவதற்கு மதுரை பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை மரிய அருள் செல்வம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன்.
அன்பிற்குரிய பெற்றோர்களே, நாம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த கோடைகால பயிற்சி வகுப்பினை ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி மே மாதம் இன்று வரை இந்த பயிற்சி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இந்த 24 நாட்களில் மொத்தம் 102 பேர் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். அதில் 28 நபர்கள் இங்கு தங்கியிருந்து குறிப்பாக கீபோர்டு பயிற்சி எடுத்தார்கள். இந்த கீபோர்டு பயிற்சி என்பது காலை பயிற்சியோடு மதியமும் சிறப்பு பயிற்சியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு பயிற்சிக்கு எங்களோடு இருந்தவர்கள்தான் மேடையில் அமர்ந்திருந்த 2 இளைஞர்கள். தந்தை அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல சாம்பிள் பிரைட் கம்பத்தை சார்ந்தவர், தற்போது IAS தேர்வுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சதங்கை அகாடமியில் ஒரு மாணவராக சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து சேர்ந்து இப்போது கீபோர்டு பயிற்சி கொடுப்பவராக சிறப்பாக கடந்த 10 நாட்களாக இருந்து இந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுபோல அன்பு தம்பி எலியாஸ் அவர்கள் எங்களைப் போல ஒரு குருவாக மாற வேண்டும் என்கிற நோக்கோடு பயிற்சியில் இருப்பவர். தேவதானம் பகுதியைச் சேர்ந்தவர். அவர்களுக்கும் இது கோடை விடுமுறை. ஆக இந்த விடுமுறையில் வீட்டிலிருந்து மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணாமல் இந்த குழந்தைகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் முதல் 10 நாட்கள் அன்பு தம்பி எலியாஸ் அவர்களும் அடுத்த 10 நாட்கள் சாம்பிள் பிரைட் அவர்களும் இங்கு எங்களோடு தங்கி இந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த நேரத்திலே இந்த 2 சகோதரர்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களையும் கௌரவப்படுத்த விரும்புகிறேன். அன்பு தம்பி எலியாஸ் அவர்களுக்கு அன்பு தந்தை மரிய மைக்கேல் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு பரிசை வழங்குவார்கள். அன்பு தம்பி சாம்பிள் பிரைட் அவர்களுக்கு அருட்தந்தை மரிய அருள் செல்வம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை வழங்குவார்கள். சான்றிதழ்களை வழங்கிய தந்தை அவர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக நன்றி உரை வழங்குவதற்காக திரு ஆண்ட்ரூ ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எம் சதங்கையின் கோடைகால பயிற்சி வகுப்பு நிறைவு விழாவிற்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள அருள் தந்தை மரிய மைக்கேல் தந்தை அவர்களுக்கும் மரிய அருள் செல்வம் தந்தை அவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மிக அழகாக இந்த கோடை பயிற்சி வகுப்பை நடத்திய அருள் தந்தை எங்கள் இயக்குனர் தந்தை அவர்களுக்கும் அருள் சகோதரர்கள் இருவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அருமையாக பயிற்சிவித்த ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கும் மிக அழகாக தங்களுடைய கலைகளை திறமைகளை வெளிக்காட்டிய மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இவர்களை ஊக்கப்படுத்திய பெற்றோர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்திலே சிறப்பு நன்றிக்குரியவர்கள் இங்கு அவர்கள் இல்லாவிட்டாலும் நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஒன்று, இந்த அரங்கத்தை நமக்காக வழங்கி இருக்கக்கூடிய இந்த அன்னை மகாலினுடைய உரிமையாளர் திருமிகு லாரன்ஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய சிறப்பான மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதுபோல இந்த 1 மாத காலமும் எந்த விதமான முதலுதவி தேவைப்பட்டாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய சகாய அன்னை மருத்துவமனை, அந்த மருத்துவர்கள் குறிப்பாக அருட்சகோதரி ஜெயந்தி அவர்கள் நமக்கு எப்பொழுதும் தயாராக உதவினார்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இங்கு தங்கியிருந்தவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய கீழடி மற்றும் கலைஞர் நூலகத்திற்கு அழைத்து சென்றோம். அவர்களை அழைத்து செல்வதற்காக வாகன உதவி செய்து கொடுத்தவர் புதூரில் இருக்கக்கூடிய தேனுபுலி மெட்ரிகுலேஷன் பள்ளியை சார்ந்த அருட்தந்தை அடைக்கலராஜ் அவர்கள். இந்த நேரத்தில் அவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதுபோல் இந்த கோடைகால பயிற்சிக்காக
நிறைவாழ்வு நகர் பங்குத்தந்தை அந்தோணிசாமி அவர்கள் 15 கிலோ அரிசி கொடுத்து உதவினார்கள். அதுபோல் அனுமந்தப்பட்டி பங்குத்தந்தை அவர்கள் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் தன்னுடைய தோப்பிலிருந்து தேங்காய்களை கொடுத்து உதவினார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இவர்களோடு இணைந்து திரைமறைவிலே நம்முடைய சதங்கையின் பணியாளர்கள் திருமிகு சம்பத், திருமிகு ஜான், மனோஜ், திருமிகு ஆண்டனி, ஜாஸ்மின், அவர்களுடைய தாய் தமிழரசி, அதோடு சமையல் செய்து கொடுத்திருக்கக்கூடிய திருமிகு சுப்பம்மா, பிரிட்டோ மற்றும் செசிலியா எங்களோடு இருந்து மாணவர்களை கவனித்துக் கொள்வதில் உதவி இருக்கிறார்கள். ஆக இப்படி பலரும் இணைந்துதான் இந்த கோடைகால பயிற்சியை சிறப்பிக்க உழைத்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் ஒரு முறையாக இவர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆக குழந்தைகளை ஊக்கப்படுத்தி அனுப்பிய பெற்றோருக்கும் மற்றும் குழந்தைகளுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜனகணமன